எனக்கு அப்போ தெரியும், அப்போ அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான், ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன் இவன்ட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு எப்படியும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 ஃபோன் வந்துடும். அது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாருமே. ஏன்னா மாரி செல்வராஜனுடைய வெற்றியும் தோல்வியும் என்னுடைய வெற்றி தோல்வியாக நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மாரி செல்வராஜ், நீ வெல்வது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வெல்வதுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா பெரிய பணம் அப்படி மட்டும் இல்லை. நினச்சதை நினச்ச மாதிரி தைரியமாக உரத்து ஊர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு ஒரு குரல் ஒலிக்குது இல்லை, அதான் உன் குரல். அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அப்புறம் ஒருத்தர் மிக முக்கியமாக நன்றி சொல்லணும். ப்ளீஸ் ரஞ்சித் வாங்க. நீலம் பண்பாட்டு மையம், நீலம் தயாரிப்பு நிறுவனம், எனக்கு மிகவும் பிடித்த, நான் மிகவும் நேசிக்கிற ரஞ்சித். ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து பரியேறும் பெருமாள் ஸ்கிரிப்ட் பண்ணோன்னே நான் ரஞ்சித் தான் ஃபோன் பண்ணேன். ரஞ்சித் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் கதை கொஞ்சம் கேளுங்கன்னு. அப்போ ரஞ்சித் அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இல்லை. நான் சொன்னேன் ஒரு கம்பெனி ஆரம்பித்து படத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ரஞ்சித் அன்னைக்கு தொடங்கினதான் நீலம் தயாரிப்பு நிறுவனம். முதல் படம் பரியேறும் பெருமாள். அன்னைக்கு தொடங்கிய ரஞ்சித் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ரைட்டர் எத்தனை படங்கள். அண்ட் உங்களுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த வகைமையான படங்களுக்கு மிக்க நன்றி ரஞ்சித். நீங்கள் இல்லாமல் மாரி செல்வராஜனுடைய பயணம் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்காது. அண்ட் நீங்கள் 2 பேரும் இணைந்து இன்னும் மென்மேல் இப்போ அடுத்தது இது பண்ணிட்டு இருக்கீங்க பைசன். இன்னும் நீங்கள் 2 தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். எப்படி நீலம் தயாரிப்பு நிறுவனம் நிறைய படங்களை உலகத்துக்கு கொடுத்துட்ருக்கோம், அதே மாதிரி நவி ஸ்டூடியோஸ் நிறைய படங்களை கொடுக்கணும். அண்ட் திவ்யா, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். திவ்யா தான் அதனுடைய மொத்த கதாநாயகி. அண்ட் உங்களுக்கெல்லாம் குறிப்பு, திவ்யாவும் ஒரு டீச்சர். கடைசியில் செல்வம் கல்யாணம் பண்ணது ஒரு டீச்சர் தான். அண்ட் இவர்கள் ஏன் இவங்களெல்லாம் இருக்க சொன்னால், இவங்க இல்லாமல் இந்த வாழை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழையினுடைய பின்னாடி இருக்காங்க. அப்புறம்